இப்போ நம்ம கம்பெனியில் இப்போதைக்கு 110 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய லட்சியர்களே எல்லாருக்குமே தெரியும். 3000 பேர் நம்ம கம்பெனியில் வேலை முடிஞ்சு வெளியே போகணும். இந்த 100 கம்பெனி உருவாகிறதுல நம்ம கம்பெனியில் வேலை பார்த்தவங்க குறைஞ்சபட்சம் 30 பேராக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. இது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாத்தையும் நிறைவேற்றி போட்டு சார் வந்து உங்கள் அனைவருக்கும் உற்சாகமும் நம்பிக்கையும் தரும் வகையில் பேசி உங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்துவார். அவர் வந்து நிறைய படித்தவர், நிறையா நாடு சுற்றினவர், ரொம்ப ரொம்ப படித்தவர், நிறைய நாடு சுற்றினவர். சாதாரணமாக நம்ம பார்க்க நினைக்க முடியாதவங்கெல்லாம் பார்த்தாங்க. இது வந்து நம்ம கம்பெனிக்கு வந்தது ஃபஸ்ட்டு எனக்கு அதிர்ஷ்டம், ரெண்டாவது நம்ம எல்லாருக்கும் அதிர்ஷ்டம். அவரை நேரில் பார்த்தது, நான் அவருடைய வாசகர் 35 வருஷமா, இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். டிவியில் பார்த்துருப்பேன், பேப்பரில் பார்த்துருப்பேன், இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறோம். அதனால் ரொம்ப சந்தோஷம்லாம் சொல்கிறதுக்கான வார்த்தைகள் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் என்னுடைய உரையை துவங்கும் முன்பாக என்னுடைய 1000 முற்பக்க கட்டுரைகள் என்கிற நூலை மனிதநேய மாமணி, உழைப்பு செல்வன், அன்பிற்குரிய சகோதரர் திரு பாண்டியராஜன் அவர்களுக்கு வழங்குவதிலே மிகவும் பெருமைப்படுகிறேன். ஆல்ரெடி இந்த புத்தகம் நானே வச்சிருக்கேன் நேரில். அவங்க எழுதுனதுதான், இருந்தாலும் சார் கொடுத்தது வந்து, அதாவது நார்மல் புத்தகத்தில் வேற தங்க உரை போட்ட புத்தகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தங்க உரை போட்ட புத்தகமாக நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா மேக்சிமம் எல்லா புத்தகமும் என்கிட்ட அவங்க உங்களுடைய பதிப்பகத்தோட அத்தனை புத்தகமும் நெருக்கி இருக்கு. அன்பு சகோதரர் பாண்டியராஜன் அவர்களே, தன்னுடைய வருகையால் இந்த அவையை பெருமைப்படுத்தி இருக்கிற அன்பு சகோதரர் வைரவன் அவர்களே, அன்புக்குரிய சவுந்தரராஜன் அவர்களே, சமூக ஆர்வலர் ஆறுமுகம் அவர்களே, அவரோடு வந்திருக்கிற அன்பர்களே, ஏடிடிசியினுடைய அன்பு சகோதரி விஷ்ணுபிரியா அவர்களே, அன்புக்குரிய நாகலிங்கம் அவர்களே, திருமதி பாண்டியராஜ் அவர்களே, பாண்டியராஜனுடைய சகோதரிகளே, இந்த நிறுவனத்தினுடைய பெருமைமிக்க முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஊழிய சகோதரிகளே, விருந்தினர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்கள். என்னுடைய மேடை வாழ்க்கையிலே நான் 2 விதமான நாகரிகங்களை பின்பற்றி வருகிறேன். முதலாவது நாகரிகம், எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டுக்கொள்ளாமல் நான் மேடை ஏறுவதே கிடையாது. அந்த நேரத்தை அன்பு சகோதரர் பாண்டியராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேரத்தை நான் உங்களிடத்திலே சொல்வதாக இல்லை. காரணம், விழா நடத்துகிறவர்களுக்கு இருக்கிற மனநிலை வேறு, அமர்ந்திருக்கிறவர்களுக்கு இருக்கிற மனநிலை வேறு. எப்பொழுது இந்த கருப்பு கண்ணாடிக்காரன் பேசி முடிப்பான், எப்பொழுது புறப்பட்டு போகலாம், அடுத்த வேலைகளை பார்க்கலாம் என்கிற உணர்வோடு இருக்கிறவர்கள் உண்டு. எனவே நேரத்தை சொல்லாமல் ஒரு சுவையாக பேசினாலே நேரமாக தெரியாமல் பேசுகிற நிறைவு ஒரு வேளை ஏற்படும். ஒரு முறை ஒரு மேடையில பேசிவிட்டு என்னுடைய வீட்டுக்கு போய் என் மனைவிடத்தில் சொன்னேன், இன்றைக்கு நான் நேரம் போவதே தெரியாமல் பேசினேன் என்று சொன்னேன். என் மனைவி ரொம்ப கெட்டிக்கார ஒரு கேள்வி கேட்டான், யார் நேரம் போனது தெரியாம பேசுனீங்கன்னு கேட்டான். உங்களுக்கு நேரம் போனது தெரியாம நீங்க பேசியிருக்கலாம், உட்கார்ந்தவங்க என்ன பாடுபட்டாங்களோ அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அப்படி இல்லாம உங்களுக்கே நேரம் போல தெரியாம பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. 2வது நாகரிகம் என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே ஸ்டாப்பாக வச்சுட்டு பேசுற ஒரே பேச்சாளர் நான் மட்டும்தான். சார் எவ்வளவு நேரம் சொன்னாங்களோ அதை தாண்டி 1 நிமிஷம் கூட பேச மாட்டேன். சரியான அளவுகோல். என்கிட்ட யாராவது ஒரு 59 வினாடி 59 நிமிடம் 11 வினாடி பேசுங்கன்னு என்கிட்ட யாராவது சவால் விட்டாங்கன்னா அந்த சவால் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இதை நம்பி. ஆனால் இதுபாடு கீழே இருக்கும் போதே அதை பார்க்க மாட்டாங்க. அடிக்கடி நான் இதை பார்த்துக்குவேன். இதை தாண்டி நான் பேசுவதாக இல்லை. அப்புறம் நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு கலந்துரையாடல் போல உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அது ஒரு உரிமையாளர் அனுமதிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்குவோம். எனக்கு இந்த
கடைசி நிமிஷம் ஏற்பாடு செய்யப்படுகிற கூட்டங்கள்னாலே எனக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது. இந்த அவசர கதியாக உடனடியாக ஏற்பாடு பண்ணுறது, திடுதுப்புன்னு கூப்பிடுறது, இதுக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன். இன்ஃபேக்ட் அதை பற்றிலாம் யாரும் பேசினாலும் நான் கோவப்படுவேன். நல்லா திட்டமிட்டு செய்யுங்க, என்ன திடுதுப்புன்னு இப்படிலாம் கூப்பிட்றீங்க, நான் என்ன வேலை வெட்டி எத்தவங்களா அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசுவேன். ஆனால் இதில் ஆச்சரியம் என்னன்னா, நான் கேட்டேன், நான் தேவகோட்டை வந்திருக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி விருப்பப்படுறீங்களே, நாளைக்கே அமைச்சுக்கோமான்னு நேற்று கேட்டேன். உடனே அவங்க வந்து அதுக்கு ரொம்ப மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க எல்லாம் சந்திக்கக்கூடிய அந்த அருமையான ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணமே என்னுடைய தந்தை தமிழ்வாணன் அவர்களுடைய எழுத்தின் மீதும் என் எழுத்தின் மீதும் நம்முடைய சகோதரர் பாண்டியராஜ் அவர்கள் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் அபிமானமோ மரியாதையோ பிரியமோ அல்லது ஈடுபாடோ. நேற்று அப்படி சந்தோஷப்பட்டாங்க நான் வரதை பற்றி. இந்த உணர்வுகள்லாம் அவங்கவுங்க வயிற்றுப்பாட்டுக்காக நல்லா இந்த வயிற்றுக்காக எழுதுகிறோம். ஆனால் எத்தனை இந்த மாதிரியான அன்பு உள்ளங்களை அதை சேகரித்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிற போது உண்மையிலே நம்ம செய்கிற தொழில் வந்து ஒரு அர்த்தமுள்ள தொழிலாக தான் வந்து எனக்கு படுது. எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ பெரியமாக அவங்க எழுத்தை நேசித்து அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கிட்டேன். தமிழ்வாணனுடைய நூலை படித்து நான் முன்னேறி இருக்கிறேன், நான் ஒரு தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு தமிழ்வாணனுடைய எழுத்துக்கள் காரணமும் ஒருத்தர் சொல்கிறாருன்னா உண்மையிலே அந்த மாதிரியான மனிதர்களை சந்திக்கிறது தான் என்னை போன்றவர்களுக்கு பெரிய சந்தோஷம். ஒரு புத்தகச்சாலை திறக்கப்படும் பொழுது, அதாவது நூல் நிலையம் திறக்கப்படும் பொழுது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று சொன்னாங்க ஒரு அறிஞர். ஒரு புத்தகச்சாலை திறக்கும் போது ஒரு சிறைச்சாலையும் முடியும். ஏன்னா மக்களை சிந்திக்க வச்சு பண்பாளர்களாக்கி அறிவாளிகளாக ஆக்கி அவன் ஒரு தவறு செய்யாமல் தடுத்து விடுன்னு விரும்புகிறார். அப்படி வந்து இந்த பக்கத்துல ஒரு பெண்கள் மட்டுமே நான் சேர்ப்பேன்னு ஒரு விடாக்குறையாக ஒரு தொழிற்சாலையை ஒருத்தர் ஆரம்பிச்சு அதன் மூலமாக எவ்வளவு பெரிய நன்மைகளெல்லாம் அந்த பகுதிக்கு அவர் செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிற போது அவர் எண்ணும் போதே எனக்கு ரொம்ப ஒரு வியப்பு ஏற்படுது. குறிப்பா இப்படி பெண்களெல்லாம் நீங்க வேலைக்கு வந்துடுறதுனால எவ்வளவு வீடுகள்ல மாமியார் மருமக சண்டையே நடக்காம போகுது. ஒரு முறை ஒரு ரயில்ல எதிர வந்து 2 பெண்கள் உரையாடிட்டு இருக்கிறாங்க. நானும் என் மனைவி இந்த பக்கம் அதுக்கு நேர் எதிர்பக்கத்தில் உட்காந்துருக்கோம். நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் பேயும் பிசாசும் ஒண்ணுதான், வெவ்வேறு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா வந்து அது அந்த அம்மா சொல்லுது, ஒண்ணு பேயும் ஒண்ணு பிசாசு அப்படின்னு. யாரும் பார்த்தா ஒண்ணு மாமியாரையும் ஒண்ணு நாத்தனாரையும் சொல்லுது. பேய் ஒண்ணு பிசாசு ஒண்ணு, அதுக்கு என்ன வித்தியாசம் இந்த மாதிரி நான் கேட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மாமனாருக்கும் மருமகளுக்கும் எப்பவுமே சண்டே வர்றதில்லை, ஏன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கு மட்டும் எப்போ சண்டை வருது ஏன் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் யாரும் அந்த கேள்விக்கு திருப்திப்பட முடியாத விடையை சொன்னதே கிடையாது. இன்னும் சமாதானம் சொல்றாங்க. ஆனா இது வந்து நான் சொல்ல மேலோட்டமான நைட்ரிக்காக சொன்ன விஷயம். ஆனா இந்த பகுதி மக்கள், குறிப்பாக பெண்கள் முன்னேற வேண்டும் என்று, குறிப்பாக கணவனை இழந்தோர், மாற்றுத்திறனாளிகள், இன்னும் திருமணமாக பருவத்தில் இருக்கிறவர்கள் என்று இந்த பகுதி பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு கொள்கையோடு ஒருத்தர் நடத்துறாரு சொன்னா உண்மையிலே அவரை வந்து பாராட்டணும். உண்மையிலே அவருக்கு நம்ம ஒரு பெரிய நம்ம நன்றி உணர்ச்சி வெளிப்படுத்தக்கூடியதாக ஒரு நல்ல ஒரு கரவொலி வந்து மனப்பூர்வமாக நம்ம வந்து தரலாம். ரொம்ப எனக்கு பெண்கள் மத்தியில் பேசுறதுனாலே எனக்கு வந்து 2 விதமான உணர்வு ஏற்படும். ஒன்று ரொம்ப பயமா இருக்கும். அது காரணம் நம்ம ரொம்ப கவனமாக பேசணும். ஏதாவது நம்ம சொல்ல போக ஏதாவது ஒன்று வேற விதமான துணி வந்துருச்சுன்னா அது வந்து சங்கடம். ஆனால் பெண்கள் மத்தியில் பேசுறதுன்னா எனக்கு ரொம்பவும் ஒரு பெரிய பிடித்தமான விஷயம். காரணம் நல்ல ஆர்வமாக கேட்பாங்க. ஆண்கள் மத்தியில் பேசுறத விட பெண்கள் வந்து ரொம்ப உன்னிப்பான விஷயங்களை வாங்கிக்கணும் அப்படின்னு எப்பவுமே நினைப்பாங்க. எனக்கு பொதுவாக பெண்களிலே ரொம்ப நல்ல அபிப்பிராயங்கள் வந்து எனக்கு உண்டு. அதுக்கு காரணம் எனக்கு வாய்த்த இல்லை, எனக்கு அமைந்த தாய், எனக்கு வாய்த்த மனைவி, எனக்கு வாய்த்த மருமகள், எனக்கு வாய்த்த பேத்திகள் என்று ஒரு இனிய உலகம். அது நல்ல தாயாக அமைஞ்சதுனால, ஒரு நல்ல மனைவி அமைஞ்சதுனால, ஒரு நல்ல ஒரு மருமக அமைஞ்சதுனால, நல்ல பேத்திகள் அமைஞ்சதுனால எனக்கு பெண்கள் சமத்துவத்திலே ரொம்ப உயர்ந்த அபிப்பிராயம்.
இது என்ன, நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயம் இல்லை. தமிழ் பத்திரிகை ஆசிரியர்கள் ஒருத்தர் ரொம்ப பிரபலமானவர் பெண்களை பத்தி ஒரு திட்டிக்கிட்டே இருப்பாரு கேள்விப்படல. அது யாரும் நான் கடைசி வரையும் சொல்ல போறதில்லை, எனக்கு ரொம்ப வேண்டி வரும். எப்ப பார்த்தாலும் பெண்களை பத்தி ஒரு இலக்காரமாவே எழுதுவாரு, கொஞ்சம் கோபமாவே இது பண்ணுவாரு, ஒரு மாதிரி நக்கலா நையாண்டி பண்ணுவாரு, நக்கமே பண்ணுவாரு. அதுக்கு காரணத்தை ஆராய்ந்த போது அவரை சுற்றி இருக்கிறவங்க வந்து அவருக்கு அமைந்த அந்த பெண்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, தாய், மனைவி, மகள், அந்த மாதிரி அது ஏதோ நான் முதல்ல சொன்னவங்களை பேச்சு சாட்சி அந்த மாதிரி ஏதோ வரமா அமைஞ்சிருச்சோன்னு நினைக்கிறேன், தெரியல. அவருக்கு பெண்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஆனா எனக்கு வந்து ஒரு ரொம்ப உயர்ந்த ஒரு அபிப்பிராயம் உண்டு. பெண்மை வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து அதுக்கு இணையாக எதையுமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா தியாகங்கள், ஒரு அன்பு, இரக்கம், ஈவு, எல்லா விதமான மானுட பண்புகள் எல்லாவற்றையும் ஒன்றா கொண்டிருக்கிற ஒரு இதயம் சொன்னா ஒரு தாயினுடைய இதயமோ அல்லது ஒரு சகோதரனுடைய இதயமோ அல்லது ஒரு மனைவியுடைய இதயமோ அல்லது ஒரு மகளுடைய இதயமோ தான். திருமணமான பிறகு ஒரு ஆண் வந்து நிறைய மாறிடும். தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய தந்தைக்கும் உண்மையானவனா இருக்கான்னு தெரியாது, பிரியமா இருக்கான்னு தெரியாது. ஆனா ஒரு பெண்ணு திருமணமான பிறகு தாயோடையும் தந்தையோடையும் முன்ன காலம் பிரியமாக ஆயிடும். அதுதான் வந்து நடைமுறையா நம்ம வந்து பார்க்கிறோம். தாய்மையை பற்றி சொல்கிற பொழுது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மேல்நாட்டில் நடந்த சம்பவம். இந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவன் தான் முதல்ல வந்து நிலவில் வந்து காலை வச்சான். அவன் வச்ச பிறகு காலை வச்சதுமே அவன் வந்து திரும்புவானா மாட்டானா, ஏன்னா அந்த விண்கலத்தை விட்டு வெளியில போயிட்டான். திரும்பவும் விண்கலத்துக்கு வர்றதுங்கிறது எந்த விதமான உறுதியும் இல்லை. காலை வச்சுட்டான். வச்ச பிறகு அமெரிக்காவே அப்படி குதூகலிச்சு